ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிக் பாஸ். இந்த பிக் பாஸ்ல வந்து போன வார சீசன்ல வந்து எவிக்ஷன் எதுவும் பண்ணல. ஒரு கேம் வச்சாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா போயிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு டாஸ்க்கா வச்சு பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதில வந்து கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்திருந்தாங்க. ஸோ வெளில கானா வினோத் வந்து கேட்கும்போது, "எப்படி மேடம் இருக்கு பிக் பாஸ்?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "ஒளியில உங்கள பத்தி தான் அதிகமான ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு போடுவாங்க. போன வாரம் வந்து எவிக்ஷன் எதுவும் வைக்கல. ஏன்னா, ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. அது என்னன்னு கேட்பாங்க. ட்விஸ்ட்னா ட்விஸ்ட்டு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாரு. ஏன்னா எவிக்ஷன் எதுவும் வைக்கல. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ட்ரி குடுப்பாங்க. யாருன்னா ஆதிரை. என்ட்ரி குடுத்ததுமே எஃப்ஜே மூஞ்சி ஒரு மாரி ஆயிடும். என்னடா வந்துட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா இங்க தான் வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அது நான் சொல்லப்பா, மக்கள் சொல்றாங்க. அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியனாவும், எஃப்ஜேவும் எப்போ பார்த்தாலும் தனித்தனியா உட்காந்து பேசுவாங்க. கேட்டா டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னு தனியா உட்காந்து பேசுவாங்க. சரின்ட்டு ஆதிரை உள்ள வருவாங்க. ஸோ நல்ல ஒரு என்ட்ரி எல்லாம் ரீஎன்ட்ரி அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எவிக்ஷன் ஆகி வெளில போயிருப்பாங்க. ஏன் போனாங்கன்னா, அது தெரியும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ காணவனுக்கு மூஞ்சில வந்து செருப்ப காட்டிருப்பாங்க. கால தூக்கி இப்படி காட்டுவாங்க. இவரும் தூக்கி காட்டுவாரு. ஸோ அந்த ஃபைட்ல சரி இது மாரி பண்ணக்கூடாது அப்படின்றதால அவங்க வந்து எவிக்ஷன் பண்ணி வெளில போயிட்டாங்க. ரீஎன்ட்ரி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க்லாம் நெறையா குடுத்தாங்க. நெறையா விளையாட ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, இந்த கக்கூஸ் கழுவுறத பத்தி பேச சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஆதிரை வந்து நெறையா பேசியிருப்பாங்க. நான் தான் அந்த ஹீரோயின் பொண்ணுக்கு எல்லாமே தொடச்சேன், போனேன் அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. தூசா இருக்கும், முடி நெறையா கிடக்கும். ஷேவிங் பண்ணிட்டு முடிய அப்படியே விட்டு போடுவாங்க அப்படி. ஐ மீன் வந்து தாடி, மீசை இந்த மாரிலாம் முடியில வந்து சேவ் பண்ணிட்டு அப்படியே விட்டு போடுவாங்க அப்படி. ஆம்பள டீமா, பொம்பள டீமான்னு போட்டி போடுவாய்ங்க. யாரு சுத்தமா வச்சிருக்காங்க? இந்த பாத்ரூம் யாரு டாய்லெட் வந்து சுத்தமா வச்சிருக்காங்க அப்படின்னு பேசும்போது சொல்லுவாங்க. இந்த இவங்க சைடும் பேசியிருப்பாங்க. கமருதீனு, ஆ கானா வினோத்து, அமித்து, சபரி இவங்கலாம் சொல்லியிருப்பாங்க. எஃப்ஜேவும் சொல்லியிருப்பாப்புல. என்னன்னா, ஆ அவங்க குளிக்கும்போது முடியெல்லாம் கிடக்கும். முடி நெறையா கிடக்கும். மேக்கப் போடுவாங்க. டிஷ் பேப்பர்லாம் நெறையா கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் அதிகமா அந்த டிஷ் பேப்பர எடுத்து ஆ டஸ்ட்பின்ல போடுவோம். அது கூட அவங்க போடாம போடுவாங்க அப்படின்னு. கூத்து கட்டுறவங்க நெறையா அந்த மாரி போடுவாங்களே, அந்த மாரி போடுவாங்கன்ட்டு வினோத் அவரு சொல்லியிருப்பாரு. நீங்க டிஷ் பேப்பர் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. எஃப்ஜேவும் சொல்லியிருப்பாரு. ஆமா, இது நெறையா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கனி மேடம், அப்புறம் திவ்யா, ஆதிரை, சுபிக்ஷா இவங்கலாம் அப்போ வந்து பேசியிருப்பாங்க. வியானா இவங்கலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி நெறையா இருக்கு, போயிருக்கு அப்படின்ட்டு பேசினவங்க டாஸ்க்ல வந்து அவங்க லேடீஸ் டீம் வந்து ஜெயிச்சுருவாங்க. ஜென்ட்ஸ் வந்து தோத்துருவாய்ங்க. இதோட இன்னொரு டாஸ்க் ஒண்ணு வைப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கெட்டப் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க இந்த கெட்டப்ல பேசுங்க, அந்த கெட்டப்ல பேசுங்க. ஆ இவரு நம்ம கமருதீன் வந்து ரெமோன்னு ஒரு கெட்டப். ரெமோ மாரி ஒரு கெட்டப் வந்து போட சொல்லி பேசியிருப்பாரு. ஆ ஏம்பா அந்த மாரி ஒரு இது போயிட்டுருக்கும். அப்புறம் பார்வதி பார்த்தீங்கன்னா, இந்த ஏங்க, என்னங்க அப்படின்னு அது ஒண்ணு போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா, ஓ ஓன்னு ஓடுற மாரி அது ஒண்ணு பண்ணிருக்கும். அப்புறம் நம்ம தலைவரு கானா வினோத் அவரு ஒண்ணு பண்ணியிருப்பாரு. விஆர். டிஆருக்கு பதிலா விஆர். ஏப்பா, என்னப்பா அப்படின்னு அது ஒரு சீன் போயிட்டுருக்கும். நம்மளு விக்கல் விகேஷ், விக்கல் விகானாவா? விக்கல். அவரு வந்து ஒரு கெட்டப் போட்டிருப்பாரு. என்னுடைய தலைவன் லெஜண்ட். யாருன்னா எம்.ஆர். ராதா. "அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ராதா. இப்போ அவங்க விட்டுட்டுரு" அப்படின்னு அது ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரு. ஸோ இந்த கேரக்டர வந்து அவருக்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. ஆனா அத வந்து சரியா பயன்படுத்துறாங்களான்னு தெரியல. ஏன்னா டயலாக் மட்டும் தான் வருது. இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பேசியிருக்கலாம். போன வாட்டி ஒரு 6வது சீசன்ல பார்த்தீங்கன்னா, ராஜ் அவர் பேசியிருப்பாரு. பயங்கரமா பண்ணியிருப்பாப்புல. யாரு நம்ம தலைவன் லெஜெண்ட் மாரியே பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த கேரக்டர் இன்னும் நல்லா மெருகேத்தி பண்ணியிருக்கலாம். அடுத்து கர்ணன் ஒருத்தர் வந்திருப்பாரு. அமித். அம்ப குத்து வச்சிருப்பாரு. இப்படிதான் நடப்பாரு. ஸோ அவரு ஒண்ணு பண்ணியிருப்பாரு. சபரி வந்து குணா. ஆ பார்த்தவே பார்த்தவ
கமலஹாசனை கொடுத்து வச்சிருக்காங்க. அதை என்கிட்ட கொடுத்தவங்க நானே நல்லா பண்ணிட்டு போடுவேன். ஆ, ஆ, அப்புறம் அவன் அப்புறம் அவன் இந்த கொகை குணா வந்து கொகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாப்புல. டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அதை வந்து சரியா பயன்படுத்தல. அடுத்து விஜய் வந்திருப்பாரு. விஜய் நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் வந்து வருவாரு. நான் நல்லா வரலாங்க. நீங்க உண்மையுமே நல்லவன் தானா அப்படின்னு கேட்டிருப்பாரு. யாரு பிக் பாஸ் கேட்பாரு. எப்ஜோ வந்து கேட்டிருப்பாரு. நீங்க நான் ரொம்ப நல்லவனா? இல்ல நல்லவன். வல்லவனுக்கு பதிலா நல்லவன். அவரு வச்சுக்கிட்டு லுசு பெண்ணு லுசு பெண்ணு நீ லூசுங்கிறது எனக்கு தெரியுது. நீங்க ஓரமா போய் உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க விளையாடுறதுக்கு ஒரு டாஸ்க்கு. அதுக்கு முன்னாடி சமையல் அறையில் வந்து அமித் வந்து டீ போட்டுன்னு இருப்பாரு. டீ போட்டுன்னு இருக்கும்போது என்ன பண்ணிடுவாரு, எப்பவுமே நாமளா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் சூடு வந்து சூடும், எப்பவுமே சுடும். நம்ம அனல்ல வச்சோம்னா டீ பாத்திரம் எப்பவுமே சுடும். ஸோ துணி இருக்கும், அதை எடுத்து தான் அவங்க யூஸ் பண்ணணும். இவர் என்ன பண்ணுவாரு, வெறுங்கையில வச்சு இப்படி தூக்கி இப்படி நாட்டுவாரு. அது என்ன பண்ணும், டப்புன்னு கை சுட்டுரும். சுட்டதுமே கீழே டப்புன்னு விட்டுறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க, ரம்யா ஜோ ஓ அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அவங்க மேல பட்டுச்சா என்னன்னு தான் தெரியல. ஆனா ஓ அப்படி அப்புறம் தலைவர் வருவாரு, நம்ம வினோத், வினோத் வருவாரு வந்து, ஏங்க இது சுடுன்னு தெரியல உங்களுக்கு, நீங்க ஏங்க தூக்குனீங்க கையை, வெறுங்கையில ஏங்க தூக்குனீங்க, எதுக்கு தூக்குனீங்க அப்படின்னு இவர் கேட்டுன்னு இருப்பாரு. அப்பதான் சபரி வந்து உள்ள வருவாரு. நீ என்ன கேக்குறது அப்படி இப்படின்னு பிரச்சனை போகும். திவ்யா வந்து பிரச்சனை பண்ணாங்க. அவங்க எந்நேரமும் டார்கெட் பண்றதே வினோத் அவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் என்ன சொல்லிக்கிறேன்னா, வினோத் வந்து உள்ள வந்து ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்ட். அவர்னாலதான் இந்த பிக் பாஸ் வந்து நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லலாம். ஐ மீன் என்னோட திங்கிங். ஸோ நல்லா பண்றாப்ல அப்படின்றதால எனக்குமே ரொம்ப பிடிக்கும் வினோத்தை. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சண்டை போமா, சண்டை போன பிறகு திரும்ப வந்து இன்னொரு டாஸ்க் கொடுத்துருவாங்க. அதாவது எப்பவுமே வந்து இதுலதான் பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்கவுங்க கேரக்டர் என்ன கொடுத்துருவாங்களோ அது நாள் ஃபுல்லா இதுதான் பேசணும் அப்படிம்பாங்க. நிறைய பேர் விட்டுருவாங்க. நான் பார்வதி வந்து அந்த டைலாக் ஓரியன்டா ஓகே தான். டைலாக் ஓரியன்டா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. மாதிரி விக்கல் வந்து அவரு வந்து பேசிக்கிட்டே இருப்பார் லாஸ்ட் வரையும். மற்ற எல்லாமே கேரக்டர் சேஞ்ச் ஆவாங்க. சண்டை பிடிக்க வந்துட்டாவே சேஞ்ச் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி போவோம். இப்போ பார்வதிக்கு சப்போர்ட்டா வந்து நம்ம கமருதீன் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க வந்து ரம்யா ஜோக் ஏய் என்ன என்ன அப்படின்னு, ஏய் உக்காடுறா, ஏய் உக்காடுறா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. கமருதீன் ஏய் என்ன வாடா போடாங்கிற, ஏய் உக்காடுறா அப்படிங்கும்போது பின்ன வந்து திவ்யா வந்து என்னங்க ஒழுங்கா பேசுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. திவ்யா அவங்க கமருதீன் என்ன பண்ணுவாரு, பிஞ்சிரும் அப்படிம்பாரு. என்ன பிஞ்சிரும் என்ன பிஞ்சிரும், அது என்ன பிஞ்சிரும் முடி கிடி பிஞ்சிரும்ன்றோ இல்லை ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு வச்சுக்க, டாஸ்க்கு தானே சரின்ட்டு அது முடிஞ்சிருக்கும். சரின்ட்டு இவங்க போய் விளையாட போயிருப்பாங்க. இந்த காய்கறியில வந்து கண்டுபிடிக்கணும்ட்டு சத்தம் போடாம இருக்காங்க. ஏ போட்டு கொலையா கொண்டுட்டாங்க அங்கே உள்ள விட்டு. ஏன் போ நீங்க கத்தாம கொஞ்ச நேரம் இருக்கீங்களா அப்படின்னு கத்திட்டு தான் இருப்பான். அதான் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். சரின்ட்டு கேம் விளையாடுவாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர், இந்த டீம்ல 2 பேர், அந்த டீம்ல 2 பேர், டீம் வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சிருவாங்க ரெண்டு டீமா. இங்க ஒரு 6 பேர், இங்க ஒரு 6 பேர்னு வச்சுக்கங்க. பிரிச்சிருவாங்க. அந்த கேரக்டர் கொடுத்து பிடிச்சிருவாங்க. இந்த எதுக்கு இந்த கேரக்டர்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நகை இருக்கும். நகை, இந்த நகை வந்து பெரிய ஒரு ஜமீன்தாரு. இந்த நகையை வந்து ஆட்டையை போடணும். ஆட்டையை போட்டு அதாவது யாருக்கும் தெரியாம, இந்த டீமுக்கு தெரியாம இவங்க எடுக்கணும், இவங்க டீமுக்கு தெரியாம இந்த நகையை எடுக்கணும். எடுத்து அதாவது எடுத்ததை பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போயிடணும். இதுதான் டாஸ்க். அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி இவனுக்கு இப்படி தூங்குவான்ல, நான் தூங்க மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்கிறாங்க. இது போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு கேம் கொடுப்பாங்க. இந்த பக்கம் வந்து என்னன்னா காய்கறியை வந்து கண்டுபிடிக்கலாம். டேபிள் ஒன்று போட்டுருவாங்க. அதுல போட்டு வந்து இவங்க 2 பேர் டீமு, இவங்க ஒரு 2 பேர் வந்து கண்ணு கட்டுறதுக்காக போனாங்க. இந்த கண்ணை கட்டுறதுக்கு பார்வதி வந்து திவ்யா வந்து கண்ணு கட்டவே விட மாட்டாங்க. அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாச்சு. ஏன்னா என்னதான் இருக்கட்டுங்க, டாஸ்க் விளையாடும் போது அவங்க கண்ணை கட்ட வராங்கன்னா அவங்க தலைவரா இருக்காங்க, சரி கட்டணும் கட்டணும், அதுதான் முறையே. இவங்க வேணாம் வேணாம் வேணான்றுவாங்க. அது அது எனக்கு பிடிக்கல. அது ஒரு விஷயம். அது மாதிரி விக்கல் விகாஸ் அவங்க
இவங்க பார்வதியும் தான் வந்து டாஸ்க்கு வந்து தலைவன். அவங்க சொல்றதுதான் அவங்க வந்து கேட்கணும். அதாவது ஒரு பொருள் வந்து கொடுப்பாங்க. அந்த 2 பொருள் எடுத்துட்டீங்கன்னா 1 மார்க்கு. இன்னொரு பொருள் எடுக்கும்போது இன்னொரு மார்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அமித்தும் திவ்யா நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பொருள் எடுப்பாங்க. அப்ப எடுக்கும்போது இவர் அமித் ஒரு எடுத்துருவாப்புல. அமித் எடுத்த பிறகு திரும்ப இந்த பக்கம் வந்து திவ்யா, இந்த பக்கம் இவர் கானா குணத்து அவர் வந்து கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டிட்டு நீங்க எடுக்க வேண்டியது பணம் அப்படிங்கிறது யாரு பிக் பாஸ் சொல்லுவாரு. நீங்க எடுக்க வேண்டியது பணம் அப்படின்னு சொன்னா தலைவன் தேடுவாப்புல தேடும் போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா கண்ணை கட்டுனுவாங்க. கண்ணை கட்டும்போது திவ்யா என்ன பண்ணிரும் எட்டி உதைச்சிரும். யாரை காணாமனாத்த எட்டி வச்சிடும். இவரு என்ன பண்ணுவாப்புல இவரு காலை தூக்கி அடிக்கும் போது விக்கல் விகாஸ் மேல பட்டுரும். ஏன் காலால ஏன் உதைக்கிறீங்க? ஏன் உதைக்கிறீங்க அப்படின்னு. ஓ இது ஒரு வன்மமான ஒரு விஷயம். சரின்ட்டு அப்புறம் 2 பேரும் கண்ணை இது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து வாழைப்பழத்தை எடுக்க சொல்லுவாங்க. வாழைப்பழத்தை எடுக்க சொல்லும்போது தலைவன் வாழைப்பழத்தை எடுத்து அதை தடவி கிடவி பார்த்து மேலே இதுவரையும் கொண்டு வந்துடுவாப்புல. மேலே இதுவரையும் கொண்டு வந்துடுவாப்புல. மேலே தூக்கி காட்டணுன்ட்டு பார்வதி சொன்னாங்க. மேலே தூக்கி காட்டு, மேலே தூக்கி காட்டுன்னு. அப்போ வந்து ஆப்போசிட் டீம் வந்து இவங்க தப்பா சொல்றாங்க. எதுக்கு மேலே தூக்கி காட்டணும்? அவங்க தெரிஞ்சு அவங்களே தூக்க போறாங்க. எதுக்கு தூக்கி காட்ட சொல்றாங்க அப்படின்னு பிக் பாஸ்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாயிண்ட் போடக்கூடாது. பாயிண்ட் அது ஒரு சண்டையா பயங்கரமா இல்லைங்க. நான் தொட்டு பார்த்து தடவி பார்த்து காம்பு எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தூக்கி காட்டலாம் தாங்க இருந்தேன். அதுக்குள்ளேயும் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னது என் காதல வீல நமக்கே இது இப்படி அவங்களுக்கு வீழாம இருக்கும். ஸோ அது ஒரு டாஸ்க் ஒன்று போச்சு. சரின்ட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது இங்க என்ன பண்ணுவாங்க சுபிக்ஷா இவங்கெல்லாம் வந்து அந்த நகையை திருட வந்துடுவாரு. பிரஜன் வந்துடுவார். பிரஜன் போலீஸ் கட்ட மிலிட்ரி வந்துடுவார். மிலிட்ரியும் அந்த சுபிக்ஷாவும் வந்து நகையை எடுத்து ஆட்டையை போட்டு ஒரு இடத்த வச்சிருவாங்க. எல்லாம் ஓடிடுவாங்க. அது தப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கதவை சாத்திட்டு அவங்கள வந்து வர வச்சு கதவை சாத்திட்டு இவங்க 2 பேரும் போய் அது திருடுறதுதான ஒரு தவறான செயல் தான் அது. அதுவே நாம் டாஸ்க் ஒத்துக்க கூடாது. ஏன்னா சரின்ட்டு போயிடுவாங்க. இந்த எடுத்துட்டு போய் ஒளிய வச்சுட்டு திரும்ப வரும்போது இவங்க வந்து அந்த நகையை எடுத்துட்டாங்கடான்ட்டு ஓடுவாங்க. எல்லாம் ஓடி விடையாடுவாங்க. கமருதுன்னு வினோத்து சபரி எப்ஜே எல்லாரும் உடையாருவாங்க. உடையாந்து வரும்போது என்ன பண்ணிடுவாங்க அமித் இருப்பாரு. அந்த ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. அப்போ வந்து சுபிக்ஷாவ சுபிக்ஷாவும் இன்னொருத்தவங்களும் வந்து மிதிச்சிருவாங்க. அரோராவை அரோராவை மிதிச்சது யாருன்னா அமித் தான் அந்த இடத்துல இருப்பாரு. நல்லா பார்க்கணும். நம்ம சேனல்ல வந்து நல்லா பார்க்கணும். அந்த இடத்துல வந்து அமித் தான் இருப்பாரு. அமித் வந்து மிதிச்சிருவாருன்னு வச்சுங்க. காணவனத்து அதுக்கு பின்னாடி தான் நிக்கிறாரு. நான் பார்த்துருக்கேன். காணவனத்து பின்னாடி தான் நிக்கிறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க காணவனத்து தான் மிதிச்சிட்டாரு. நீ எப்படி மிதிக்கலாம்? யாரை இது பண்ணலாம் அப்படின்னு. ஏமா நான் மிதிக்கவே இல்லைம்மா. என்ன மிதிக்கலாம் ஏமா அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போடுவாங்க. இந்த திவ்யாவும் அரோரா அப்புறம் முழுக்கு இன்னொன்று வந்து ஆதிரை பயங்கர சண்டை. சரின்ட்டு இந்த சண்டை முடிஞ்சுதா அப்படின்ட்டு விட்டு போனா திரும்ப நம்ம பக்கெட் சண்டை ஒன்று வந்தது. பக்கெட்னா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஃபேமஸ் வியானா வியானா என்ன பண்ணியிருப்பாங்க துணியை வந்து ஊற வச்சு பாத்ரூமில் வச்சுட்டு வந்துருக்காங்க. துணி ஊறுதுன்ட்டு சரி பார்வதி ஒரு டாஸ்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ரம்யா ஜோ கிட்ட வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா தலைமை அவங்க தானே ரம்யா ஜோ தானே. ரம்யா ஜோ தான் தலைமை. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நம்ம வந்து விக்கல் செய்யாத வெளியில அனுப்புவோம். அதாவது சேரை விட்டு நம்ம வேந்திரிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்ரூம்ல ஒரு பக்கெட் இருக்கு யாருதுன்னு கேளு அப்படின்னு வந்து பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க ரம்யா ஜோ கிட்ட. சரின்ட்டு விக்கல்கிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி டப்பா உள்ள இருக்கு யாருதுன்னு கேளு அப்படின்னு. இவருக்கு என்ன சொல்லுவாரு ஐ டோன்ட் லைக் எனக்கு தெரியாது என்னை யாரும் கேட்க மாட்டாங்க நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. இவர் பேசுறத வந்து யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லிடுவாப்புல. சரி எதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு ஒருத்தர் நம்ம பேச்சு தான் கேட்கவே மாட்டாங்க எதுக்குன்னு சொல்லிக்கிட்டுன்ட்டு அவரும் விட்டுறாப்புல. அப்புறம் என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன பண்ணுங்க என்னை வந்து பக்கெட்டு இல்லை உள்ள என்ன இருக்கு எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா பொருள் எடுத்துருவாங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரின்ட்டு பாரு என்ன பண்றாங்க சரி எடுத்துருவாங்க நடு ரோட்ல வைங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு இவரு போயிட்டு அந்த பக்கெட் எடுத்துட்டு வந்து வெளில வைக்கிறாரு. வெளில வைக்க வந்து வீணாவுக்கு சண்டை ஆகுது. என்ன கையை விட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு பிரச்சனை போணுச்சு பார்த்தீங்களா அந்த சண்டையை துணியை வந்து நீங்க ஏன் எடுத்து வந்தீங்க அப்படி இப்படின்னு சண்டை பிடிக்கிறாங்க. யார விக்கல
பாவம் அந்த மனுஷன் அழுதுட்டாருங்க. ரொம்ப கஷ்டமாச்சு. புடிச்சு வம்பு இழுக்குது. "நீ எப்படி எடுத்துட்டு வரலாம்? ஏன் இப்படி பண்ணலாம்?" அப்படின்னு. "ஏம்மா நான் உன்ன தங்கச்சியா தாம்மா பார்க்குறேன். நான் அந்த மாரி பண்ணலம்மா. எனக்கு தெரியாதும்மா. பார்வதி தான் எடுத்துட்டு வர சொன்னுச்சு." நான் அப்பயும் அவங்க வந்து விடமாட்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாய்ங்க. சண்டை புடிச்சதும் அரோரா வந்து கேட்குறாய்ங்க. "ஏங்க எடுத்துட்டு வர சொன்னது யாருங்க? அப்படின்னு கேளுங்க." அப்படின்னு. "நீங்க நல்லா விளையாடுறீங்க கேம்" அப்படின்ட்டு வியானா வந்து போயிடும். போயிட்டு அங்க போய் அழுகுறாய்ங்க. இவரு ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் தெரிய வருது. பார்வதியும் ரம்யா ஜோவும் தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அதை யோசிச்ச பிறகு அப்புறம் வந்து நைட் வந்து சாரி கேட்குறாங்க. சாரிண்ணே, சாரிங்க, நான் தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றேன். சாரிண்ணே அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்றது? ஐயோ, இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் அது அவர் அந்த ஆள் படுத்துட்டாப்புல. சரின்ட்டு இது கூட பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் வந்து யாரு டைட்டில் வின்னர் பண்ணுவாங்க? லெஃப்ட்ல யார் இருப்பா? ரைட்ல யார் இருப்பா? அப்படின்னு அவரு கேட்டிருப்பாருங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. கனி மேடம் இவங்க இருப்பாங்க. இந்த பக்கம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வினோத் பாரு வந்து சொல்லுவாங்க. வினோத் தான், கான வினோத் தான் என்டர்டெயின்மெண்ட் பண்றாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரு தான் அவரு இந்த பக்கம் இருப்பாரு. நான் இந்த பக்கம் இருப்பாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அரோராவும் அதை தான் சொல்லுவாங்க. கானா வினோத் தான் இருப்பாங்க. ம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கமருதீனும் அதான் சொல்லுவாங்க. இந்த பக்கம் நான் இருப்பேன், என் மச்சான் வினோத் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பம்ரு, அமித், சபரி இவங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளை சொல்லுவாங்க. சரின்ட்டு பிரச்சனை ஒரு ஆளை சொல்லுவார். இப்போ சாண்ட்ரா ஒரு இது சாண்ட்ராவை பத்தி தாங்க சொல்லணும். மறந்து போயிட்டோம் பாருங்க. சாண்ட்ரா சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்க, இந்த மீட்டிங் சண்டை முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சண்டை முடிஞ்சு பின்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. யாருன்னா ரம்யா ஜோவோ, திவ்யா இவங்க 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சுபிக்ஷா வந்து நாயின்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் 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 அதுக்கு ஒரு மாத்திரை ஒன்று போடணும். அதுதான் எந்த விஷயமா இருந்தாலும் வந்துடுது. இந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து கண்டிக்கணும். அது என்ன பண்ணுவார் தெரியாது. நாளைக்கு தான் தெரியும் சண்டே. இந்த சண்டே நைட்டு என்னன்னு தெரியும். அவங்க வந்து கண்டிப்பா கண்டிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி வேர்டு வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் அப்படிதான் வாட்டரே இல்லாம ஸ்டார் ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படிதான் தகுதி 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 என்னதான் தகுதி எனக்கு ஒன்றும் புரியல. தகுதி தகுதின்னு பேச்சு அவர் தகுதி இல்லாமல் போயிட்டார் ஷோ விட்டு. ஸோ அது மாதிரி தான் அவங்கள வந்து கேட்கணும். அதை மாதிரி இந்த ஆதரை இந்த இது சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன இப்ப பார்த்து இவங்க வந்து கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வந்து சொல்றது என்னன்னா, யாருன்னா 2 பேரை சொல்லுங்க. ஒண்ணு நானு, இன்னொன்னு ஒருத்தவங்க, இன்னொன்னு அதுதான் டாஸ்க். இவங்க டாஸ்க்கை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வினோத்தை தான் சொல்லுவாங்க. காமெடி பண்ணா வினோத் இது பண்ணிடுறீங்களா? அவர் என்னென்ன பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வாட்டர்மெலன் சாரே அனுப்புனது அவரு தான். அப்படின்னு அவர் பேச இவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ இவரை வந்து எவிடேஷன் அந்த எவிகேஷன் பண்றது தான் பண்ணுவாங்களே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும். அதுக்கு ஒரு இது சொல்லியிருப்பாங்க ஆதிரி. அவரை வந்து ஏன்னா வெளில வந்து பார்த்துருப்பாங்களே யாருக்கு வந்து ஓட்டிங் அதிகமாகுது அப்படிங்கும்போது, ஸோ யாரை அவங்க டாமினேட் பண்ணி வெளில அனுப்பலாம் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து நானா இருந்தாலும் நான் பிக் பாஸை மதிக்க கத்துக்கணும். அப்போ அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பேசுங்க. அதனால நீங்க வந்து அதுக்கப்புறமா பேசுங்க. இவங்க தப்பு பண்றாங்க, போறாங்க அது ஓகே. அவங்க சாண்ட்ரா சொன்னது வந்து கண்டிப்பா வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சுபிக்ஷா வந்து ஒரு டாக்கு ஏன்னா கடல் வாழ் மக்கள் அவங்க அப்பா எவ்வளோ ஆசையா அவங்க வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து கண்டிப்பா வந்து அதை கண்டிக்கணும். ஸோ இது முடிஞ்சுதா? இது முடிஞ்சதும் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருப்பாங்க. என்னன்னா, யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், யாரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் என்று பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது இவரையும் சொல்லுவார். கானா அமர்நாத், கமருதீன், பார்வதி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா ஓட்டு வந்து கம்மியா வாங்கிச்சு. ஸோ கம்மியா வாங்கினதால என்ன பண்ணிடுறாங்க, ஆனா ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. இதுல யார் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர், அ யாரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கும்போது ஒரு 6 பேர் மட்டும் சொல்லுவாங்க. ஒரு 6 பேர் வெளில இருப்பாங்க. சபரி, அமித், சாண்ட்ரா, பிரஜன் இவங்க எல்லாமே வெளில இருப்பாங்க. மீதி ஒரு 10 பேர் வந்து சிறையில போட்டுருவாங்க. சிறையில போட்டு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இது பஷர் மாரி அனுப்புவாங்க. பஷர் மாரி அனுப்பும்போது, அ யார் வெளிய வரணுமோ அவங்கள வந்து 2 பேர சொல்லுங்க அப்படிங்கும்போது, 2 பேரா சொல்லி யார் ஓட்டு அதிகமா வாங்குறாங்களோ அவங்க வந்து வெளில வந்துரணும். இந்த மாரி எல்லாருமே கமருதீன், பார்வதி எல்லாமே வெளிய வந்துருவாங்க.
எல்லாரும் வெளியே வரும்போது அந்த வீட்டில் இருக்கிறதே 3 பேர். ஒன்று கானா வினோத்து, இன்னொன்று ஆதிரை, இன்னொன்று திவ்யா. இந்த தியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு குடுப்பாங்க. சாப்பாடு குடுக்கும்போது இது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓட்டு போட சொன்னாங்கல்ல. ஓட்டு வந்து திவ்யா வந்து இன்னொருத்தவங்க பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டு. ரம்யா ஜோ சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டு. அது மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவன் சொல்லுவாப்புல. கானா வினோத் வந்து அவரு பேர சொல்லாம, மத்த 2 பேத்தையும் போட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. சரின்ட்டு அவங்க 2 பேரும் ரம்யா ஜோ அவங்களும் கை குடுத்துட்டு போயிடுறாய்ங்க. இவங்க வந்து உள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திவ்யா, ஆ ஆ ஆதிரை இவங்க 2 பேரும் உள்ள இருக்கும்போது, இவங்க என்ன பண்ணுவாய்ங்க, திவ்யா, ஆதிரையும் உள்ள இருக்கும்போது வந்து சாப்பாடு குடுப்பாங்க. சாப்பாடு குடுக்கும்போது வந்து கானா வந்து சாப்பாடு வந்து குடுப்பாரு. யாருக்கு? திவ்யாவுக்கு. "சாப்பிடுமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பா கூட சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுமா" அப்படின்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வெளிய வந்துட்டு தலைவன் அழுவாப்புல. எல்லாருக்கும் ஓட்டு போட்டீங்க. எனக்கு ஒரு ஓட்டு போட்டீங்களான்னு யார பார்த்து? கமருதீனையும், பார்வதி, ஆ அரோரா எல்லாத்தையும் கேட்பாரு. எனக்கு ஒரு ஓட்டு போட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்த விட்டு அப்படியே நகருவாரு. அது ரொம்ப ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்குமே ஒரு ஃபீல் தான். என்னடா கூட போயிட்டு பண்றாங்களே அப்படின்னு. இந்த வாரம் பார்த்துருப்போம் நம்ம கேட்கும்போது விஜய் அண்ணா கேட்டிருப்பாரு. அவரு கேட்கும்போது அவர் வந்து ரம்யா ஜோ வந்து ஏன் அந்த பக்கெட் எடுத்து வச்சாங்க? என்ன காரணம் எனக்கு தெரியுமா? அப்படின்னு. எனக்கு தெரியாது. ஆட்டமே எனக்கு தெரியாது. ஆட்டமே எனக்கு தெரியாது. தெரியாம என்னத்துக்கு தான் இருக்கு. எனக்கு புரியல. எனக்கு கேம் விளையாடுறீங்க. அப்படி என்னத்தான் உள்ள வரீங்க? அப்படின்ட்டு சொல்லும்போது அவங்க விட்டு வெளில வர சொல்லுவாங்க. அவங்களே நான் வெளில போறேன் அப்படின்னா, சரி வாங்க உங்க தாராளமா வெளில போங்க. யாரும் புடிச்சுலாம் வைக்கல. கதவு தொறந்திருக்கும் வெளில வாங்க அப்படின்னு போய் சாண்ட்ரா போய் பேசுவாங்க. சாண்ட்ரா போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது, வேணாம் இந்த மாரி பண்ணாத, போகாத அவங்களா சொல்லும்போது தான் நீ போணும். நீ ஏன் இது பண்ற? டாஸ்க் தானே அப்படின்ட்டு, சரி மன்னிப்பு கேட்டுன்ட்டு அங்க போய் சொல்லுவாங்க. கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துருவாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வதி, அமிர்தம் அத பத்தி பேசுவாரு. அவரு வந்து சொல்லுவாப்புல, எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸ பத்தி சொல்லுங்க அப்படிங்கும்போது, எல்லாத்தையும் இந்த வாரம் வாரம் ட்ரெஸ் போடும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்பாரு. அவர் சபரி வந்து வினோத் ட்ரெஸ் வந்து சபரியும் போட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் கேட்பாங்க. கேட்கும்போது, எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்க எங்கேயோ வெளில போற மாரி, ஒரு ஆக்டர் மாரி தெரியுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாரி கமருதீன் சொல்லுவாங்க மச்சான். கமருதீன் வந்து எனக்கு மாப்பிள மாரி இருக்கு அப்படின்னு. நீங்க உண்மையாலுமே மாப்பிள தான். அப்படிங்கும்போது அரோராவும், பார்வதிக்கும் போகஸ் வச்சுருவாங்க 2 அது மாப்பிள தானே அப்படின்னு சொல்லுவாப்புல. அது கலாய்ச்சிருப்பாப்புல. அப்போ வினோத் நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, நான் ஒரு ஆக்டர் மாரி நான் உணர்றேன். படத்துக்கு ஷூட்டிங் போற மாரி அப்படின்னு. ஓ! அப்படியா? சரி, சரி அப்படிம்பாரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. நாளைக்கு யார் எவிக்ஷன் வந்து நாளைக்கு தான் தெரியும். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.